ராஜபாளையம் அருகே சேத்தூர் பிராவடி கண்மாயில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், தற்போது வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். ராஜபாளையம் அருகே பார்த்தீங்கன்னா சேத்தூர் பிராவடி கம்மாயில நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பெஞ்சனால கம்மாயில நீர்வரத்து அதிகரிச்சிருந்த நிலையில நேற்று தொடர்ந்து மழை நேற்று 3 மணிலிருந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால கம்மாயில நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. இதன் ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா இந்த பிராவடி கம்மாயில நீர்வரத்து அதிகரிச்சதுனால அதுல 2 சற்றுல தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இந்த சற்று தண்ணீர் திறந்து விட்டதுனால பாத்தீங்கன்னா தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில சேத்தூர் பக்கத்தில் கூட பாலம் வேலை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த பாலத்துல தற்காலிகமா ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. வாகனங்கள் போயிட்டு வரங்க இப்ப தற்காலிக பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த தற்காலிக பாலத்துல பாத்தீங்கன்னா மழைநீர் அதிக அளவில் வந்ததுனால பாத்தீங்கன்னா பாலம் முழுவதும் சேதமடைஞ்சிருக்கு. அதனால நேற்று நள்ளிரவு 2 மணில இருந்து போக்குவரத்து மாற்றம் அமைச்சு காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. தலவாய்புரம் வழியா சேத்தூர் போய் அந்த வழியில போறதுக்கான மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் சீசன் அப்படிங்கனால பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இந்த பாதையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் பாதை தெரியாம மாறி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்த நேரத்துல காவல்துறை பேரிகார்டு அமைச்சு மாற்றுப்பாதையெல்லாம் அவங்கள அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கம்மாயில நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து சில அசையாமணி விளக்கு பகுதியில் பாத்தீங்கன்னா சற்றை திறக்க முடியாம தீயணைப்புத்துறை அதிகாரி வீரர்கள் போய் சற்றை திறந்து தண்ணீரை வெளியேற்றிருக்காங்க. இதுபோல தொடர்ந்து அங்கங்க தண்ணீர்கள் வெளியேற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.